இந்த கீழ்ப்படி கிடையாது. எந்த படி? கீழ்ப்படி. வெற்றிப்படி ஏறணும் அப்படின்னா நமக்கிட்ட என்ன படி இருக்கணும்? கீழ்ப்படியில் இருக்கணும். கீழ்ப்படியில் இருக்குதா? கீழ்ப்படியில் இருக்குதா? வாயை திறக்குதுங்களா பாருன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? வாய்ப்புள்ள ராஜா என்னதுல வாய்ப்புள்ள ராஜா, அப்படிதானா? சோ இன்னைக்கு நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் என்ன பண்ணுவீங்க? அதைத்தான் என்ன பண்ணுவீங்க? அறுவடை செய்வீர்கள், அப்படிதானா? இந்த கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய பலனும் எப்படிதான் இருக்கும்? நல்ல விதமாக இருக்காதா இல்லையா? இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். உடல் சொல்லுங்க. உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம். ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்த பின் தான் எதிர்காலம். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்த பின் தான் எதிர்காலம். ஓகேவா? சோ இது வேண்டி இன்றே படித்திடு எவர் நாளும். உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம் இந்நான்கையும் கடந்தால் தான் எதிர்காலம். இது வேண்டி இன்றே படித்திடு எவர் நாளும். இது வேண்டி இன்றே பணிந்திடு எவர் நாளும். இது வேண்டி இன்றே கீழ்ப்படிந்திடு எவர் நாளும். எல்லாரும் நம்மளோட வாழ்க்கை ஒரு எதிர்காலத்தை நோக்கி, நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா? அந்த எதிர்காலம் நமக்கு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? இந்த உடல் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு காலத்துல வெத்தலை பெட்டி, நேற்று வெற்றிலை பெட்டி, இன்று மாத்திரை பெட்டி, நாளை சவப்பெட்டின்னு சொன்னாலே அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாத்திரை பெட்டி எப்படிதான் இருக்கு? சவப்பெட்டி ரேஞ்சுக்கு தான் இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதுவே சவப்பெட்டி மாதிரி தான். ஓகே, WHO சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலக சுகாதார நிறுவனம். ஓகே, அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. எப்போ? ஒரு 2000க்கு முன்னாடியே ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் பண்ணி ஒரு எச்சரிக்கையை இந்திய மக்களுக்கு கொடுத்தார்கள். என்ன அப்படின்னா 2020ல இந்தியா will become the capital for diabetes. உலக நீரிழிவு நோய்களின் தலைநகரமாக எது இருக்குமா? இந்தியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ? 2000க்கு முன்னாடி எடுத்த சர்வேல 2020ல இந்தியா will become the capital for diabetes சொல்லி சொன்னாங்க. ஆனா அதை நாம எப்பவே அச்சீவ் பண்ணிட்டோம்? 2010லயே அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாமா? செருப்பு கலந்து செவுக்குலே அடினாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? அடிச்சுவிடுவோம். மல்லாக்கப்படுத்து காரி துப்புனாலும் என்ன பண்ணிடுவோம்? துப்பிடுவோம். கண்ணாடியை பார்த்து கரடி பொம்மை எவ்வளோன்னு யார் கேட்டுடுவான்? நாமளே கேட்டோம், அப்படிதானா? அவனே 2020ல தான் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கான். ஆனா அதை நாம என்ன பண்ணிருக்கிறோம்? அதையும் தாண்டி சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணிட்டோம். அப்படின்னா என்ன காரணம்? இந்தியர்களிடத்திலே என்ன ஜாஸ்தியா இருக்குது? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபைண்டிங்ஸ் படி என்ன பண்றாங்க? யங்ஸ்டர்ஸ் இப்ப எப்படி ஆகிட்டு இருக்கிறாங்க? மிகுந்த மனநல பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கே 2-3 பேர், இந்த ஒரு வாசகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கே 2-3 பேர், எங்கே 2-3 பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? யாரு? எங்கே 2-3 பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறார்? அடையாளம் காணப்படாத மனநலம் பாதிப்புக்குள்ளான நபர் இருக்கிறாங்களா? யார் இருக்கா? எங்கே 2-3 பேர் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே யார் இருக்கிறார்? அடையாளம் காணப்படாத மனநலம் பாதிப்புக்குள்ளான நபர் இருக்கிறாங்களா? அப்படின்னா வீட்டுக்கு வீடு யார் இருக்கா? வீட்டுக்கு வீடு யார் இருக்கிறா? வீட்டுல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பேருக்கு மேல இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப 2-3 பேர் ஒன்றாக கூடி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க?
அதனாலதான் இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லூசு, மெண்டல், கிறுக்கு, பைத்தியமா பிடிச்சிருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரையும் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கோம். எப்படி அந்த குழவி சொன்ன வார்த்தையை சொல்லி சொல்லி அதே இடத்தை பெருக்கியதோ அதே மாதிரி நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், லூசு, மெண்டல், கிறுக்குன்னு சொல்லிட்டு அதை உண்மையாக்கி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு இந்த பையன் போன் பண்ணி கேட்கிறான், இந்த பிள்ளை ரெஸ்ட் ரூம் இருக்கிறான், இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படிங்கறத என்ன பண்ணணுமா, ப்ரூஃப் பண்ணணுமா. இந்த பையன் என்ன பண்ணிட்டு பிள்ளை வந்து சொல்றான், சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். லவ் பண்ணது ஓகே தான், ஆனா இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, இனிஃபிகேஷன் சொல்லி ஒழுங்கவும் முடியல, கசபிஃபிகேஷன் சொல்லி துப்பவும் முடியல, டார்ச்சரா இருக்கு. சந்தேகப்படக்கூடிய எண்ணங்கள், புத்திகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடலையும் மெயின்டைன் பண்ண முடியல, உள்ளத்தையும் மெயின்டைன் பண்ண முடியல. யாரெல்லாம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தது, யாரெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வர்றீங்க? காலையில இப்ப நிறைய பேர் என்ன பண்றது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது. அப்படிதான் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணிடுறாங்க. உடல் ரீதியா நம்மள ஃபாலோ பண்ணல. பசங்க யாரெல்லாம் ஜிம்முக்கு போறீங்க? பாய்ஸ் யாரெல்லாம் ஜிம்முக்கு போறான்? ஜிம்முக்கு போறது விருப்பதை விட ஜிம்முக்கு ஃபாலோ பண்றது ரொம்பவே இருக்கிறாங்க. அப்படிதானா? ஓகே. சோ ஜிம்முக்கு போறது இல்ல, வாக்கிங் போறது இல்ல, எக்ஸசைஸ் பண்றது இல்லையா இல்லையா? பண்றாங்களா? ஒரு காலத்துல தலையில முடியெல்லாம் தரை தட்டுற அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு தலையை சீவிட்டு போட்டோம்னா கொண்ட பின்னாடி வருதா இல்லையான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. துவையல் கொண்ட மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? தலையை சீவிட்டு சீப்ல என்ன பார்க்க வேண்டி இருக்குது? அவ்வளவு முடி குத்து குத்தா இருக்குது. அப்போ உடல் மீது நமக்கு என்ன இல்லை, அக்கறை இல்லை. உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம், இந்த நான்கையும் கடந்தால்தான் எதிர்காலம். அப்ப நீங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும்? உடல்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து என்னது? மனசு. மனசு எப்படி இருக்கு? மனசு எப்படி இருக்குன்னு கேட்கணுமா, எங்க இருக்குன்னு கேட்க வேண்டியிருக்கா? இப்போ யாருடைய மனசுலாம் யார் யார்கிட்ட இருக்கு? யார் யார்கிட்ட இருக்கு? ஓ மனசு உங்ககிட்ட இருக்கா? பத்திரமா இருக்கா? எல்லாருடைய மனசு உங்ககிட்ட இருக்கா? மனசு எங்க இருக்கு? அதான் அது எங்க இருக்கு உங்ககிட்ட? எந்த இடத்துல இருக்கு? கண்ணுக்கு தெரியாதா? கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கு. அதனாலதான் கடனுக்கு கொடுத்தாச்சு, வாடகைக்கு விட்டாச்சு, லீஸுக்கும் விட்டாச்சு. அப்படின்னா அப்போ பத்திரமா இருக்கா இல்ல அடமானத்துல இருக்கா? உங்க மனசை நீங்க திரும்ப வாங்கிட்டீங்களா? யாருக்கிட்டே கொடுக்க? ஆமா பாரு, இன்னும் வாங்கவே இல்லையா? ஏன் பத்திரமா வச்சுக்கிறேன்டாங்களா? 19 வயசுக்குள்ள ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டான். 3 நாள்ல அடி வெளுன்னு வெளுத்திருக்கிறான். அம்மாவும் அப்பாவும் சரி பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லி தேடி போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்க போயிருக்கிறாங்க. நல்ல வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கிறான். எப்படிதான் இருக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்லியிருக்கான்? உன்னை பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கறதான் டயலாக். எது? உன்னை நல்லா பார்த்துக்க அப்படிங்கறதான் டயலாக். இங்க இருந்து ஓடி போய் 3ஆவது நாள் காய்ச்சலாம். சரியா? எனக்கு கொஞ்சம் தோசை, அந்த சப்பாத்தியோ என்னமோ ஊட்டி விடுன்னு சொல்லி இருக்கிறாவா. என்ன பண்ணிருக்கிறான்? ஊட்டி விடுன்னு சொல்லியிருக்கிறான். இவன் வந்து இங்க இருந்து கூட்டு போயிட்டான். அவனுக்கு 20 வயசு, இவனுக்கு 19 வயசு. என்ன பண்ண? கூட்டு பேசினா வேலைக்கு போகணும்ல, சம்பாதிக்கணும். இப்ப நம்ம பசங்களுக்கு இம்மிடியேட்டா எது கிடைக்கும்? ஸ்விக்கி கிடைக்கும், சொமாட்டோல வேலை பார்த்துடலாம், இல்லைன்னா கொத்தனார் வேலைக்கு போயிடலாம், 4 பேருக்கு ஆக்டிங் டிரைவர் போயிடலாம். இப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட்ல இருப்பாங்களா இல்லையா? அப்படிதான் இருப்பாங்க. இல்ல எல்லாரும் ஹோட்டலுக்கு போனா, வேலைக்கு போனா, கடையில சர்வ் பண்ணா, இல்லைன்னா கேட்டரிங் சர்வீஸ் போலான்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நம்ம பசங்க போயிட்டு 500 1000 சம்பாதிக்க, அதை எடுத்து பந்தாவா ட்ரெஸ்ஸை போட்டுக்க, வேண்டிய விஷயங்களை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு. 3ஆவது நாள் தான் பிள்ளைக்கு காய்ச்சல். இவன் வேலைக்கு போறான், ஸ்விக்கில ஆர்டர் எடுக்கிறான். காலையில 6 மணிக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து விடிய காலம் 1 மணி வரைக்கும் வேலை. வீட்டுக்கு வந்து அவன் டயர்டா இருக்கிறான். கேட்டா ஊட்டி விடாம என்ன பண்ணிட்டான்? சாப்பிட்டாச்சு, அப்படி இல்லைன்னா கடன் சொல்லிட்டு தூக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டான். அதுலயே அவளுக்கு பிடிக்கலையாம். ஓகேவா? இதுல இருந்து சண்டை ஆரம்பிச்சு அடிச்சு பிடிச்சு கெட்ட வார்த்தைகள். பிள்ளைங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா? புதுசா ஒக்காபுலரிஸ் கத்துக்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா யாராவது கெட்ட வார்த்தை போட்டு அதை அவ்வளவு ரம்மியா
ரம்யமா ரசிச்சு கேட்டு அந்த வார்த்தை என்ன பண்ணிடுறது, காலேஜுக்கு வந்து அதை பேசி பேசி ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அந்த மாதிரி இருக்குது. நாங்க பேசுறதே இப்படிதான் பேசுவோம், பேர் சொல்லி கூப்பிடுறதே இப்படிதான் கூப்பிடுவோம். எப்படிதான் கூப்பிடுவோம்? இன்னைக்கு பெற்றவங்க வச்ச பேரை சொல்லி கூப்பிடாம ஏதேதோ பேர்கள் பரட்டை சாரட்டை சொல்லிட்டு அவளை இவளும் சொல்லிட்டு பயங்கரமா கூப்பிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி இன்னைக்கு அடிச்சு பிடிச்சு வெளியே தூக்கி கொண்டு வந்து இன்னைக்கு பாவம் பிள்ளை ரொம்பவே கஷ்டப்பட்டு செக்ஷுவலாவும் ரொம்ப அபியூஸ் பண்ணப்பட்டு இன்னைக்கு பிரிச்சு கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. ஓகே, பயங்கர சினிமேட்டிக்கான சீன்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும். ஒரு 8th படிக்கக்கூடிய பிள்ளை பயங்கர லவ் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொண்டு வந்து விடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல, கவுன்சிலிங் கொடுங்க. இந்த பிள்ளை எங்க பிடிச்சாங்க? கன்னியாகுமரியில போய் பிடிச்சிருக்கிறான். எப்படி பிள்ளை பள்ளிக்கூடத்துல போய் படிச்சு பட்டம் வாங்கலான்னு பார்த்தா பக்கத்து கிளாஸ் பிள்ளைகிட்ட பர்தா வாங்கிட்டு அப்பா ஆட்டோல வந்து அப்பா ஆட்டோ திரும்பி போறதுக்குள்ள நேரே பையன் கூட போய் சேர்ந்து சுத்தி கன்னியாகுமரியில போலீஸ் கிட்ட மாட்டிருக்கிற சின்ன பிள்ளையா இருக்கு, இந்த பையனுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பிடிச்சி தகவல் கொண்டு வந்து ஸ்கூல்ல சொல்லி பேரண்ட்ஸ் மூலமா வந்திருக்காங்க. ஒரு திமிரு தெனாவட்டா நின்று பேசுறாங்க. எங்க காதல் எப்படிப்பட்ட காதல்? எங்க காதல் எதையும் தாண்டி காதல் புனிதமானதுதான். பட் 8ஆம் கிளாஸ் பிள்ளையோட காதல் எதையும் தாண்டி புனிதமானதுதான். உங்க காதல் கதையை சொல்லேமா அப்படின்னு கேட்டா சிரிப்பா இருக்கும், பயங்கரமா இருக்கும். உண்மையிலே படம் எடுக்கலாம். நான் படம் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நயன்தாராவை வச்சு எடுப்பேன். அப்பேற்பட்ட ஒரு சீக்வன்ஸ் சொல்லியா? ஓகே, எப்படிமா லவ் ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு மெசேஜ் வந்து என்ன வந்திருக்குது, மொபைலுக்கு வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்குது? ஹாய் பாய் நாயெல்லாம் இப்பெல்லாம் கிடையாது. எல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்கன்னு தெரியல. சரியா? மெசேஜ் என்ன மெசேஜ்? அந்த பிள்ளைக்கு மொபைலுக்கு வந்த மெசேஜ் நீ அவாதான. என்ன மெசேஜ்? மொத மெசேஜ் from an unknown number. என்ன கண்டென்ட்? நீ அவாதான அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மைண்ட் எப்படி வேலை செய்யும்? யாரா இருக்கும் தலை ஆட்டுறது பாருங்க. ஆமா இதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு ஆர்வம். நிலாவுக்கு தூண் கொடுத்து படுத்து ஆம்பளை பையனெல்லாம் எப்படி அப்படியே எட்டி பாக்குறாங்க பாரு. என்னடா சொல்ல போறாரு, ஏதோ வேற கதை ஓடுற ரேஞ்சுக்கு. ஓகே, சோ நீ அவாதான அப்படின்னு ஒரு மெசேஜ். இதுல எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? பயங்கரமா கியூரியாசிட்டி யாருன்னு தெரிஞ்சிடும். 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளை. அப்போ யோசிப்பாங்க யாரா இருக்கும் அந்த அண்ணனா நினைப்ப பாரு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது எப்படிதான் லவ்? அண்ணா அக்கா ஆன்டி மேடம் சாரு டீச்சர்னு சொல்லிதான் என்ன ஆகுது? ஸ்டூடெண்ட் சொல்லிதான் லவ்வே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. யாரா இருக்கும்? அந்த அண்ணனா இருக்குமோ, இந்த அண்ணனா இருக்குமோ, அவங்களா இருக்குமோ, இவங்களா இருக்குமோ, அவனா இருக்குமோ, இவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு என்ன ஆகுது? 3 நாளா மண்டை குடைச்சல். இதுல பெருமையாக சொல்லிருக்கான், 3 நாளா நான் மெசேஜ் அனுப்பல, அங்கிருந்து எனக்கு மெசேஜும் வரல. யாரா இருக்கும்? நானும் யோசிப்பேன், டியூஷன் போங்க, டியூஷன்ல இருந்தா அங்கேயா இங்கேயா அப்படின்னு சொல்லி. உடனே இவ டக்குன்னு ஒரு பதில் மெசேஜ் அனுப்புறான். என்ன அனுப்பியிருப்பா? 3 நாள் கழிச்சு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? பதில் மெசேஜ் அனுப்புறான். என்ன மெசேஜ் அனுப்பியிருப்பா தம்பி சொல்லுமா? சிரிக்கிறான் பாரு. லாஸ்ட் பெஞ்சுக்கு முந்தின தம்பி இத திரும்பாத சொல்லு. ஓகே சரியா? அந்த பையன் அனுப்பின மெசேஜ் என்னது? நீ அவாதான. ஓகேவா? 3 நாள் கழிச்சு இந்த பிள்ளை அனுப்பின மெசேஜ் என்ன மெசேஜ்? என்ன மெசேஜ்? ஆமா நான் தான். இதெல்லாம் நான் நயன்தாரா வச்சு எடுக்க மாட்டேன். அந்த அம்மாட்ட காய்ச்சிட்டு வந்தாரு, காய் துப்பிட்டு போயிடும். ஓகேவா? அவ அனுப்பின மெசேஜ் பார்த்து மெர்சல் ஆயிட்டேன். நீ அவாதான மெசேஜ் அனுப்பி இருக்கிறான். 3 நாள் கழிச்சு இவா மெசேஜ் அனுப்புறான், நீங்க அவங்க தானே. யாரு? மெசேஜ் அனுப்பி பழகின பிள்ளைகளுக்கு ஒருவேளை இது தெரிஞ்சிருக்கும், வெளியே சொல்லாம இருப்பாங்க, நான் சொன்ன பத்தியா கரெக்டான்னு. ஓகேவா? சோ இந்த பிள்ளை
அவனுக்கு அனுப்பின மெசேஜ் என்னது? நீங்க அவங்க தானே. இப்ப எப்படி இருக்கும் அந்த பையனுக்கு? எப்படி இருக்கும்? அப்ப அவன் அதுக்கு பதில் அனுப்பணுமா இல்லையா? பதில் அனுப்பணுமா இல்லையா? இவன் 3 நாள் கழிச்சு அனுப்பியிருக்கிறான். அவன் fraction of second என்ன பண்ணிட்டான்? மெசேஜ் அனுப்பிட்டான். என்னன்னு மெசேஜ் அனுப்புனா? என்ன அனுப்பியிருப்பான்? fraction of second மெசேஜ் அனுப்புறான். அப்படின்னா நம்ம பையலோட பாத்துக்க, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 10 பசங்களுக்கு போன் பண்ணா போதும், 7 பேர் ரீசார்ஜ் பண்ண தயாரா இருக்கான். இரு இன்னைக்கு நீ பண்ண வேண்டாம், எங்க அப்பா பண்ணிட்டாங்க, எங்க அம்மா பண்ணிட்டாங்க, எங்க அக்கா பண்ணிட்டா அப்படின்னு யார் சொல்ல வேண்டியிருக்கு? பிள்ளைய போய் சொல்லி இந்த மாசத்துக்குள்ள இன்னொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்க வேண்டியது. அப்படிதானா? அந்த அளவுக்கு நம்ம பசங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? புக்கும் கையுமா இருப்பான்னு பார்த்தா பப்ஜியும் கையுமா இருக்கான், இல்லைன்னா செல்போனும் சாட்டிங்குமா ரொம்ப பிஸியா இருக்கிறான். அதனால என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு மெசேஜ் அனுப்பிட்டான். நீ அவதானே அனுப்பின மெசேஜுக்கு 3 நாள் கழிச்சு வந்த ரிப்ளை நீங்க அவங்க தானேன்னு சொல்லி கேட்டு அனுப்பியிருக்கிறான். அதுக்கு இம்மீடியட்டா அவன் அனுப்பிட்டான். விஜய் சேதுபதி யாரு? இந்த படத்தை யார ஹீரோ போடலாம்? நயன்தாரா ஹீரோயினா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஹீரோ யார போடலாம்? கலையை போடுவோமா? தளபதி போடுவோமா? விஜய் சேதுபதி போடுவோமா? யார போடலாம்? எத்தனை ரோஜாக்கள் இருக்கிறீங்க, எத்தனை சத்தியம் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாருங்க ரோஜா? ரோஜா இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எத்தனை சத்தியம் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரைட், ஒரு ரோஜா ஒரு சத்தியம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். அப்ப அவன் இம்மீடியட்டா அனுப்புன மெசேஜ் என்னது? ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்ன? நீ அவாதானே. செகண்ட் மெசேஜ், நாளையில இருந்து காலேஜ்ல கிளாஸஸ் எடுக்கும்போது பிள்ளைகளை எப்படி என்ன பண்ணணும்? பேராஃப்ரைஸ் பண்ண சொல்லணும். இந்த மாதிரி பேராஃப்ரைஸ் பண்ண சொன்னா எவ்வளவு அழகா கவனிக்கிறாங்க பாத்தீங்களா? நீ அவாதானே, நீங்க அவங்க தானே. இதே பிள்ளைங்க ஸ்கூல்ல கிளாஸ் டீச்சர்ஸோ ப்ரொஃபசர்ஸோ பாடம் நடத்தினா இங்க இருந்து மண்டையை தட்ட வேண்டியது, கீழே எதையாவது பொத்துன்னு போட வேண்டியது, அப்பந்தான் பேனு பார்க்க வேண்டியது, பேனுக்கே வலிக்காம சுரிஞ்சு விட வேண்டியது. இந்த ஷால் அங்க எடுத்தேன், இந்த லெகின்ஸ் இங்க நான் எடுத்தேன், ஏன் மச்சான் என்ன வச்சிருக்கியாடா, என்ன தலையில வச்சிருக்கியாடா, கூலிப்பு வச்சிருக்கியாடா, ஆன்ஸ் வச்சிருக்கியாடா, கணேஷ் வச்சிருக்கியாடான்னு அங்கே கேட்க வேண்டியது. மச்சி இன்னைக்கு கேம் போடணும், இத்தனை மணிக்கு பறிச்சு இந்த லெவல முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வேண்டியது. ஒழுங்கா எவனா ஒருத்தர் பாடம் கவனிக்கணும்னு நினைச்சான்னா அவனை மண்டையை தட்ட வேண்டியது, பின்னாடி இருந்து காலை நோண்ட வேண்டியது, இல்லைன்னா டீச்சர்ஸையே சத்தம் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது. கேள்வி கேட்டா எந்திரிச்சு நிக்கிறங்கிற பேர்ல குழஞ்சு நிக்கிறது, சரியான முறையில பதில் கொடுக்கறது கிடையாது. அப்படிதான் நிற்பேன், இல்லைன்னா ஒரு மாதிரி விரைப்பா பாக்குறது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அப்படிதானா? ஆனா நீ அவதான, நீங்க அவங்க தானே அப்படின்னு ஒரு மெசேஜ என்னமா உள்வாங்கிட்டு பதில் சொல்றோம். பாத்தீங்களா இளைஞர்களே? உங்களுடைய சிந்தனை சிறகுகளும் உங்களுடைய கற்பனை குதிரைகளும் எங்கே போய்கொண்டிருக்கிறது? எங்க போயிட்டு இருக்குது? நல்ல வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா, இல்லைன்னா ஒரு இன்ஸ்டன்ட் சந்தோஷத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா? அவன் இம்மீடியட்டா ரிப்ளை அனுப்பிட்டான். என்னன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நீங்க அவங்க தானே, நீ அவ தானே, நீங்க அவங்க தானே. எப்படி தெரியும்? எப்பேற்பட்ட வேலை வெட்டி இல்லாத வெண்ணையும் விளக்கணையும் இருந்தது அவன் இம்மீடியட்டா அவனை அனுப்பியிருப்பான். இல்லைன்னா இப்படி எத்தனை பேருக்கு அனுப்பி எக்ஸ்பர்டைஸ் ஆகியிருந்திருந்தா இவனுக்கு இப்படி ஒரு கான்வர்சேஷன் டக்குன்னு வரும். இன்னைக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு தவங்கடக்கா படத்தெல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம புழு சட்டமான என்ன பண்ற படமாடா எடுத்து வச்சிருக்கீங்கன்றாங்க. அப்படிதானா? என்னடா ஸ்கிரிப்ட், என்னடா டயலாக்? நம்ம ஊர் 8ஆம் கிளாஸ் பிள்ளைகள் டயலாக் என்ன பண்ண முடியல, மிஞ்ச முடியல. உங்களோட வாட்ஸ்அப் சார்ட்டை பார்த்தாதான் என்னெல்லாம் தெரியும், எத்தனை படம் எடுக்கலாம், எத்தனை ஸ்கிரிப்ட் எடுக்கலாங்கிறது தெரியும். அப்படிதானா? ஆமாவா இல்லையா? ரைட். அப்போ அவன் என்ன பண்றான்? இம்மீடியட்டா ரிப்ளை பண்றான். என்னன்னு எப்படி தெரியும்? அப்ப இதுக்கு இவன் பதில் அனுப்பணுமா இல்லையா? என்ன அனுப்பியிருப்பா? என்ன அனுப்பியிருப்பா? என்ன அனுப்பியிருப்பா? எனக்கு தெரியும்னு அனுப்புறான். பாருங்களேன். அப்பதான் நான் கேட்டேன், இது உனக்கு எத்தனாவது லவ்மான்? அப்பதான் நான் கேட்டேன்,
இது உனக்கு எத்தனையாவது காதல் அப்படின்னு சொல்லி. சரியா? நான் கேட்டதுக்கு ஆழமான அர்த்தங்களும் உண்டு. எத்தனையாவது இது அது 6th படிக்கும்போது, 7th டியூஷன் படிக்கும்போது கையெல்லாம் அத்திருக்கியா அப்படிங்கும்போது இல்லை அது ஒரு அங்கிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அது ஒரு லவ் அஃபேர் ஆச்சுது அப்படின்ட்டு. பட் இப்போ இது என்னாச்சுது, இது ரொம்ப சிவியர், ரொம்பவே சீரியஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடும்.